ஸோ லெஸ்ஸு மோரு வந்தால் லெஸ் டேஸ் மோர் டேஸ் வரும்போது இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். இதுக்கு ஆல்டர்னேட் தேட வேண்டாம், இதுதான் பெஸ்ட், இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு டிஃப்ரெண்ட் கொஷின் பார்த்துருக்குங்க. அது நாம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தடு தான். இது யாரும் ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் தான் உங்களுக்கு 2-3 மாடல் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு எது ஈஸி எது பெஸ்ட்டுன்னு ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணலாம். நீங்கள் ப்ரீவியஸ்லி சொன்ன மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது கான்ஃபிடென்ட்டாக வரதை ட்ரை பண்ணுங்கள். இது இது சால்வ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வருமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபியர் இருக்கும். பட் இந்த ப்ரீவியஸ் மெத்தட் போட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். அது அவ்வளோதான். பட் இது ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட், இன் தி செஷன் டைம் அண்ட் ஒர்க்கு தேர்டு பார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு மாடல் பார்த்தோம், செகண்ட் பார்ட் எஃபிஷியன்சி வச்சு பார்த்தோம், பர்சன்டேஜ் மோர் லெஸ் பார்த்தோம். இது டைரெக்டாகவே 2 3 அந்த மாதிரி வரும். கொஷினை பாருங்களேன். A work twice as fast as B. A பியை விட 2 மடங்கு வேலை செய்வார், 2 மடங்கு திறமைசாலி. எஃபிஷியன்சினா கெப்பாசிட்டி, ரேட் ஆஃப் ஒர்க்கிங், ஸ்பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ ஏ அண்ட் பி எஃபிஷியன்சி ஆஃப் த ரேஷியோ 2:1. ஓகேவா? அண்ட் பி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் 18 days இண்டிபெண்ட்லி. நம்பர் ஆஃப் டேஸ் விச் ஏ பி டுகெதர். எஃபிஷியன்சியோட ஆப்போசிட் ரேஷியோ டைம் ரேஷியோ வருமா? ஓகே, எஃபிஷியன்சி 2:1 இருந்தால் டைம் ரேஷியோ 1:2. விதிந்த குரூப் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், வெளியிலேருந்து வராது. இப்போ ஏபி டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ண, ஃபஸ்ட் ஏபி டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பி அலோன் 18 days. ஓகே, 2 பார்ட்டு தான் 18, அப்போ 1 பார்ட்டு 9. ஏ கேன் டூ ஏ ஒர்க்கு 9 days, B can do the same work 18 days. இப்போ கொஸ்டின் A and B டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? AB டுகெதர் யூஸ் XY X plus Y. ஓகே, இப்போ 9 into 18 by as usual சால்வ் பண்ணிடலாம். by 27 கேன்சல் பண்ணுங்க, 3 times இருக்கா, இது கேன்சல் பண்ணுங்க 6. ஸோ ஆன்சர் இஸ் 6 days. இஃப் தே ஒர்க் டுகெதர் 6 daysல கம்ப்ளீட் பண்ணுவான். இது ஒரு மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் கொஸ்டின், ஏ அண்ட் பி எஃபிஷியன்சி 2:1. பி அலோன் கேன் டூ த ஒர்க்கு 18 days. ஏபி டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். work equal to, that is B's work equal to efficiency into time. So efficiency B alone தானே சொன்னாங்க 1, time 18, B's work 18. இப்போ கொஸ்டின் கம்பைன்டு டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? டுகெதர் எஃபிஷியன்சி ஆட் பண்ணுங்க, 2 + 1. ஸோ 18/3, ஆன்சர் 6 days. இது ஐடியா இல்லைன்னா டைம் அண்ட் ஒர்க்கு செகண்ட் வீடியோ பாருங்கள், செகண்ட் பார்ட். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு P thrice efficiency, then Q as Q சொல்கிறாங்க. P is thrice efficient then as Q. Qவை போல் அவர் 3 டைம் நல்லா வேலை செய்வார், 3 டைம் எஃபிஷியன்சி. ப்ரீவியஸ்லி 2 சொன்னாலே thrice அவ்வளோதான். ஸோ P and Q efficiency of the ratio 3:1. 6 days less and able to finish the work 6 days less. P Q விட 3 டைம் வேலை செய்யறதுனால 6 days கம்மியாக முடிக்கிறார். இப்போ 6 days லெஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? எஃபிஷியன்சி ஆஃப் த ரேஷியோ 3:1 இருந்தால் டைம் ரேஷியோ 1:3. 6 days லெஸ் மோர்னா டிஃபரன்ஸ் தானே எடுப்போம். ஸோ 2 பார்ட்டு, அந்த 2 பார்ட்டு தான் 6, 1 பார்ட்டு 3. கொஸ்டின் Q will take to finish the same assignment work. Q உடைய ஒர்க் பாருங்கள், 3 3 சார் 9. 3 3 சார் 9 days. ஓகேவா? இதுதான் ஈஸி. இதுக்கு இதாங்க ஈஸி. இது 6 days லெஸ்ஸு மோர்னு வந்ததுன்னா இதுக்கு ஆல்டர்னேட் எதுவுமே இல்லை, இதுதான் பெஸ்ட்டு.
ஜஸ்ட் எஃபிஷியன்சி லெஸ் மோர் சொல்லும்போது டிஃபரன்ஸ் வச்சு போட்டு முடிச்சுட்டு இதுதான் ஈஸி மாடல். சரியா? ப்ரீவியஸ்லி அந்த எஃபிஷியன்சி வச்சு ஒர்க்கு டேரெக்டாக போட்ட மாதிரி எக்ஸ்வைலாம் இதுக்கு மேட்ச் ஆகாது. டேரெக்டாக இதை வச்சு போட்டுரு. நெக்ஸ்ட்டு சேம் தான் 28 days more. Another one, efficiency of A is twice more. Understand? Twice more. 2 மடங்கு அதிகம். ப்ரீவியஸ்லி சொன்ன கொஸ்டின் பாருங்க. இங்கே டுவைஸ் தான் சொன்னாங்க. டுவைஸ் ஆஸ் பாஸ்ட் சொன்னாங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. thrice 3 டைம் எஃபிஷியன்சி. பட் இங்கே யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்க. 2 time more, twice more, 2 மடங்கு அதிகம். ஸோ A and B 1 time வச்சுட்டா எஃபிஷியன்சி, A thrice 3 time, twice more 2 மடங்கு அதிகம் சொல்லும்போது 1 + 2 3 தானே வரும். கரெக்டா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த ரேஷியோ 3. இப்போ டைம் ரேஷியோ 1:3. 28 days more difference. 2 part தான் 28, 1 part 4. I mean 28, 1 part 14. 1 part 14. ஓகேவா? ஸோ A's time 14 days. A 14, 1 part 14 வருமா? பட் B 3 14s are 42. A and B independent find it பண்ணிட்டோமா? Question, how many days working together? How many days working together? So one thing, together xy x plus யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ளை பண்ணி பாருங்களேன். 14 into 42. இப்போ 2 ஆட் பண்ணுங்களேன். 56 வருமா? இது how many time வரும்? 14 4s are 56 வருமா? இந்த 14 how many time? 4 how many times இருக்கு பாருங்களேன். டிவைட் பண்ணி பார்த்துருங்களேன். பட் டெசிமல் வரும். நீங்கள் 42/4 யூஸ் பண்ணி பாருங்க. 10 4s are 40, remaining 2/4, 1.5 10.5 days வரும். அக்கார்டிங் டு கொஸ்டின் 10.5 days. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தது செகண்ட் பர்சன் இண்டிபெண்ட்லி கேட்டாங்க. இங்கே கம்பைண்டு. ஸோ லெஸ்ஸு மோரு வந்தால் லெஸ் டேஸ் மோர் டேஸ் வரும்போது இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். இதுக்கு ஆல்டர்னேட் தேட வேண்டாம். இதுதான் பெஸ்ட், இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A thrice good as. புரிஞ்சுங்கோ? கொஸ்டின் நம்பர் 3 நான் மெனி டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டேன். இங்கே twice more 2 மடங்கு அதிகம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் 1 யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் 3 போட்டோம். twice more 2 மடங்கு அதிகம். இப்போ நீங்கள் 2 போட முடியாது இல்லையா? பாருங்கள், இது twice மோராக வருது உங்களுக்கு. 1 time தானே மோர் வருது. ஓகேவா? ஸோ நவ் A thrice good as workman B together finish the work 27 days. A alone finish the work. A and B together 3:1. This is efficiency of the ratio. இப்போ together 27 இருக்கு. டைம் ரேஷியோ 1:2, 1:3, 1:3. ஓகேவா? Together 27 days given. Together 27 days given. One thing, 1x and we can take 3x. Time and 1x and 3x use பண்ணிக்கலாமா? AB together directly use x by x plus y. அப்படி யூஸ் பண்ணும்போது 1x into 3x ஆட் பண்ண 4x வருமா? This equal to 27. Directed together 27 given. கரெக்டாக? கேன்சல் பண்ணுங்களேன். இந்த 3 9 times வருமா? 9 3s are 27. ஒரு x கட் பண்ணிடலாமா? ரிமைனிங் x மட்டும் தான் இருக்குது. இப்போ x equal to 9 4s are 36. Together given. Together ஒவ்வொரு கொஸ்டின் டிஃபரெண்ட் மாடல். சரியா? ஸோ 36 days ஆன்சர். இதே கொஸ்டின் எஃபிஷியன்சி வச்சு போடலாம். லெஸ் தென் மோர் தென் வரும்போது எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, மேட்ச் ஆகாது. சேம் கொஸ்டின் A and B efficiency 3:1.
together given 27 days. Okay va? So work, total work equal to efficiency into time use பண்ணுவோமா. So 3 plus 1 and 27. நீங்கள் 4 into 27 சொன்னால் போதா, no need to multiply. Total work 4 into 27. நம்ம find out பண்ண வேண்டியது A alone. இந்த கேஸில் நம்ம find out பண்ண வேண்டியது A alone. ஓகேவா? இப்போ A alone சொல்லும்போது A ஒரு டைம் பாருங்க, 3 வருது இல்லையா, by 3 போட்டுருங்களேன். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 9 4s are 36. 9 4s are 36. நம்ம ப்ரீவியஸ்லி சால்வ் பண்ணது டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ 36 வந்துருச்சு. டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ 36 வந்துருச்சு இல்லையா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ கேட்டதுனால ஆன்சர் டைரெக்டாகவே 36ன்னு சொல்லிட்டோம். சப்போஸ் பி கேட்டிருந்தால் 3 இன்ட்டு அப்படி போட்டிருக்கணும் நம்ம. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின், ஐ மீன் இதுக்கு முன்னாடி போட்ட சொல்யூஷன் பாருங்கள், அந்த மாடல். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் 36. எஃபிஷியன்சி நம்ம டுகெதர் சொல்லியிருந்தா இதெல்லாம் போடலாம், எஃபிஷியன்சி வச்சும் போடலாம், ஃபஸ்ட்டு போட்டு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் தி எஃபிஷியன்சி மகேஷ் அண்ட் குமார் 3:4. மகேஷ் அண்ட் குமார் efficiency of the ratio 3:4, but together complete the work 12 days. How many days Magesh alone complete the work? Efficiency of the ratio 3:4, so time ratio 4:3. ஓகேவா? இப்போ நம்ம டுகெதர் கிவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தால் என்ன பண்ணணும், ஏபி டுகெதர் xy x plus y, this is together 12 days given. Okay, so we can take 4x and 3x அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்களேன். 4x into 3x ஆட் பண்ண 7x வருமா, this equal to 12. சிம்பிளை பண்ணுங்க. 4 3s are 12 பாருங்க, 4 3s are 12, 12 12 அடிச்சிடலாமா, ஒரு x கேன்சல் ஆகிடுமா. ஸோ x வேல்யூ 7, x equal to 7. இப்போ கொஸ்டின் மகேஷ் அலோன் how many டைம் பாருங்க, 4x தானே வரும் மகேஷ். ஸோ 4 7s are 28. 4 7s are 28 மகேஷ். சப்போஸ் குமார் அலோன் கேட்டிருந்தா 3 into 7 போடலாம். கம்பைண்டாக சொல்லிட்டாங்க 12 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சேம் கொஸ்டின் எஃபிஷியன்சி வச்சும் போடலாம் பாருங்கள். மகேஷ் அண்டு குமார் எஃபிஷியன்சி 3:4, டோட்டல் டுகெதர் 12 days. ஸோ டோட்டல் ஒர்க்கு total work 3 plus 4 7 into 12, because work together than 12 days சொன்னாங்க. 7 into 12, no need to multiple. actually find out பண்ண வேண்டியது மகேஷ் 3 part then efficiency. so 3 part of much பாருங்களேன், 4 7s are 28 days ஆன்சர். நீங்கள் ப்ரீவியஸ்லி சொன்ன மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது கான்ஃபிடென்ட்டாக வரதை ட்ரை பண்ணுங்கள். இது இது சால்வ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வருமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபியர் இருக்கும். பட் இந்த ப்ரீவியஸ் மெத்தட் போட்டிங்கன்னா இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்கும், அது அவ்வளோதான். பட் இது ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபி டுகெதர் 7.5 days. ரேஷியோ ஆஃப் த டைம் ரேஷியோ கிவன். அண்டர்ஸ்டாண்ட்? டைம் ரேஷியோ ப்ரீவியஸ்லி எஃபிஷியன்சி ஆஃப் த ரேஷியோ சொன்னாங்க, டைம் ரேஷியோ கிவன். ஃபைண்ட் த A alone can do the work. AB together 7.5 days given. A and B time ratio 3:5. But directly we can take 3x and 5x. Okay, so AB together only 7.5 days. But directly x plus y use பண்ண denominator la, so 3x into 5x by 8x. this equal to 7.5 convert பண்ண 15/2 வருமா,
15/2. இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 3 5s are 15. இந்த 15 கேன்சல் பண்ணிடலாமா? 1 2s are 4 2s are. அண்டு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ டைரெக்டாக எக்ஸ் வேல்யூ x equal to 4. இப்போ கொஸ்டின் A alone 3 4s are 12. Suppose B alone கேட்டிருந்த 5 4s are 20. ஓகேவா? கேட்ட கொஸ்டின் A alone. இது ஒரு மாடலுங்க. சப்போஸ் எஃபிஷியன்சி வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா A and B time ratio 3:5. Efficiency of the ratio 5:3. But total work 7.5 days. 7.5 days into 15/n change பண்ணிக்கலாமா? So work equal to total work தானே 5 plus 3 8. 8 into 15/2. I mean 15/2. 4 15s are 60. Total work is 60. இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A alone. A efficiency of the ratio 5 times தானே வரும். by 5 போடுங்களேன். 60ல் how many 5 வரும்? So 12. Answer 12 days. ஓகேவா? 2 டைப்பில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து டிசைட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு A do half as much as B. 3/4 of the time. Together finish the work 18 days. Complete the work. B complete the work alone. In the case efficiency given as well as time ratio given. A and B efficiency of the ratio. First வந்து actually work தான் சொன்னாங்க. அப்புறம் work A do half as much as B. B விட half of the work பண்ணுவார். B 2ன்னு வச்சுட்டா A 1. டைம் 3/4. 3/4 மீன் 3:4. இப்போ நம்ம எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க்கு பை டைம். ஸோ ஒர்க்கு 1/3. வேறு ஒர்க்கு 1 டைம் வந்து 3 ஈஸ்ட்டு இங்கே 2/4. 2/4 என்ன சொல்லலாம்? 1/2ன்னு எடுத்துக்கலாமா? 2 2s are 1 2s are. இப்போ காமனாக எல்சிஎம் எடுக்கணும். LCM எடுத்தீங்கன்னா 6. So this is 2 time, இது 3 time. 2:3. Efficiency 2:3. பட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டுகெதர் கிவன் XY வச்சும் போகலாம், நீங்கள் டைரெக்டாகவும் போகலாம். சரியா? இப்போ XY அப்ளை பண்ணும்போது எஃபிஷியன்சி ஆஃப் த ரேஷியோ நான் ரப் பண்ணிட்டு போகிறேன். அகேன் எஃபிஷியன்சி ஆஃப் த ரேஷியோ 2:3. இப்போ நம்ம கிராஸ் பண்ண ரேஷியோ வந்துடும் இல்லையா? டைம் ரேஷியோ. அதர்வைஸ் efficiency of the ratio of A and B 2:3. time ratio இது வேறு. இது அங்கே போய் பண்ணோட ஆக்சுவல் எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அங்கே இருந்தால் சால்வ் பண்ணுங்க. இதை கம்பேர் பண்ண விட இங்கே 3:4 எஃபிஷியன்சி டேரெக்டாக அவைலபிள் இருக்குன்னு இருக்கக்கூடாது. டைம் ரேஷியோ 3:2. நீங்கள் XY வச்சும் போடலாங்க. அது XY X+ வச்சும் சால்வ் பண்ணிக்கலாம். டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? 18 days given. ஆக்சுவலி டுகெதர் 18 days given. நம்ம B alone ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ AB ஒர்க்கு இந்த கேஸில் 3x அண்டு 2x by 5x டுகெதர் 18. நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் பிக்ஸ் பண்ணிங்க. 2 மாடல் போட்டு பார்த்துக்க வேண்டாம். எது பெஸ்ட்டாக வராது ஃபாலோ பண்ணிங்க. சரியா? ஸோ 3 2s are 6 வருமா? 6 8ல் how many டைம் வரும்? 3 டைம். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? ஸோ x ஈக்குவல் டு 5 3s are 15. எக்ஸ் வேல்யூ 15. இப்போ B அலோன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். B ஒர்க்கு பாருங்கள் 2 into 15. 2 into 15 30 days. இது ஒரு டைப். டைரெக்டாக முடிஞ்சிச்சு அவ்வளோதான். பட் எஃபிஷியன்சி வச்சு போடலாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு A and B.
டைரெக்ட் எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, எஃபிஷியன்சி 2:3 சொன்னோம் பாருங்கள். எஃபிஷியன்சி அங்கேருந்து பாருங்கள் 2:3. இப்போ டோட்டல் ஒர்க் 18 days given. ஒர்க் ஈக்குவல் டு 2 + 3 5 5 × 18 ஒர்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பி அலோன். ஸோ பி அலோன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 5 × 18 பி எஃபிஷியன்சி 3 டைம் ஓகேவா பை 3. 18ல் 3 how many டைம் வரும், 6 வருமா, 6 5s are 30 days. தட்ஸ் ஆல் ஓகேவா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு டிஃப்ரெண்ட் கொஷின் பார்த்துருக்குங்க. அது நாம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தடு தான். இது யாரும் ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் தான் உங்களுக்கு 2-3 மாடல் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு எது ஈஸி எது பெஸ்ட்டுன்னு ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் லெவல் டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் அண்ட் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. தர சோ மெனி டைப்பு. நெக்ஸ்ட் மாடல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. தேங்க்யூ.